தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 27/7/2023 வியாழக்கிழமை, விசாகம் நட்சத்திரம், இரவு 9:45 வரை, பிறகு அனுசம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சந்திராஷ்டமம் என்ன செய்யும். ரொம்ப பேர் சந்திராஷ்டமம் அப்படின்னாலே பயந்துருவாங்க. ஏன் அப்படின்னா, அஷ்டமத்தில் சந்திரன் அடியெடுத்து வைக்கிற பொழுது எதையுமே செய்ய மாட்டாங்க, ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க. சாதாரண விஷயம் கூட பெருசாகி சண்டை சச்சரவுகளை கொண்டு வந்துடும். ஆகையினாலே மிகப்பெரிய செல்வந்தர்கள், தொழிலதிபர்கள் எல்லாம் சந்திராஷ்டமம் வந்தால் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுனால, என்னைக்கு சந்திராஷ்டமம், எத்தனை மணி வரைக்கும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்லாம் எங்கிட்ட தொலைபேசி வாயிலாக கேட்டுக்குவாங்க. பொதுவாக 27 நட்சத்திரங்கள்லையும் அந்த சந்திரனுங்கிறது 2.5 நாளைக்கு ஒருக்கா ஒரு வீட்டுக்கு வரும். 2.5 நாளைக்கு ஒருக்கா ஒரு இடத்துக்கு சுற்றி வர்ற போது நம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு எப்போ வருதோ அப்போ சந்திராஷ்டமம். அந்த சந்திராஷ்டமம் வர்ற போது நமக்கு முன்னாடியே தெரியும், நல்லதே செய்வான், உறவினர்கள்ட்ட அது வீண் பலிகளுக்கு ஆளாகிறாப்புல இருக்கும். ஏதாவது நம்ம சும்மா சொல்லுவான், அது வீண் வாக்குவாதமாக வரும். அப்போவே நினச்சிக்குவேன், நேரம் இப்படி இருக்கே, இன்னைக்கு என்னென்னு வந்து கேலண்டரை பார்த்தா அப்படின்னா அதில் சந்திராஷ்டமம்னு போட்டிருக்கும் நாட்காட்டியில். அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அதன் மீது ஒரு நம்பிக்கை வரும். யாராக இருந்தாலும் இப்போ அதிகமாக சந்திராஷ்டமம் பார்க்க தொடங்கிட்டாங்க. இந்த சந்திராஷ்டமம் வந்து 8ஆம் இடத்துல சந்திரன் வருகின்ற பொழுது நம்ம மிக மிக கவனத்தோடு இருக்கணும். இப்போ இன்றைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மேச ராசிக்கு மாலை 3:42க்கு மேலே சந்திராஷ்டமம் வருது. மீன ராசிக்கு மாலை 3:42 வரை சந்திராஷ்டமம். காலையிலேருந்து சந்திராஷ்டமம் இருக்குது, 3:42 வரை. 3:43லேருந்து நல்ல நேரம் வந்துடுது. சந்திரன் வந்து விலகிடுது, 8லேருந்து 9க்கு வந்துடுது. ஆனால் விலகி மேஷத்துக்கு வருது. அதனால் மேஷத்தில் உள்ளவங்களுக்கு காலையில் நல்லா இருக்கும். அந்த மதியம் 3:42க்கு மேலே சந்திராஷ்டமங்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்க வந்து காலையில் அவங்களுக்கெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். 3:42க்கு மேலே மீன ராசிக்காரர்களுக்கு அது வரைக்கும் சந்திராஷ்டமம். அதுக்கு பிறகு எந்த காரியமும் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். பொதுவாக சந்திராஷ்டமம்னு வந்துச்சுன்னா, சந்திரன் மாதாக்காரகன், மனதுக்காரகன். மனதுக்காரகன்கிறதுனால என்ன செய்யும், சந்திராஷ்டமத்தில் மனக்குழப்பம் அதிகரிக்கும். எதையும் நினச்சது செய்ய விடாது. அதுக்கு அடுத்து மாதாக்காரகன், தாய் வழி உறவினர்களுக்குள்ள தகராறுகள் வரலாம். சரி, மனதில் நினைத்ததை உடனடியாக செய்ய முடியவில்லையே, யாரிடமாவது சொல்லி செய்ய சொல்லுவோமான்னு சொன்னால், அவர்கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைச்சா அந்த பொறுப்பு நடைபெறாமல் போய் உங்களுக்கு வீண் பணிகள் வந்துடும். தகராறுகள் தானாகவே வீடு தேடி வரலாம். பிறருக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாகவே வந்து தெரியக்கூடிய சூழல். விரயங்கள் அதிகரிக்கும். விரயங்கள் வந்து 1 பங்கு வரவு வந்தால் 2 பங்கு செலவு வரும். அதே நேரத்தில் ஏமாற்றங்களையும் சந்திக்க நேரிடும். தொழிலில் கூட அப்படி செய்வோம் இப்படி செய்வோம்னு சில பேர் சொல்லுவாங்க, அதை நம்பி நீங்கள் செஞ்சு அதை ஏமாறாப்புல போயிடும். அதே மாதிரி வாயில் தேடி வம்புகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. சரி, இந்த சந்திராஷ்டமம் யாருக்கெல்லாம் பாதிக்காது? ரிஷபராசிக்காரர்களுக்கு பாதிக்காது, கடகராசிக்காரர்களுக்கு பாதிக்காது, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாதிக்காதுங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ரிஷபராசிக்கு சந்திரன் உச்சம், கடகராசிக்கு சந்திரன் சொந்த வீடு, விருச்சிக ராசிக்கு சந்திரன் நீச்சம். அதே நேரத்தில் சந்திரனுக்குள்ள நட்சத்திரங்கள் யாரு? ரோகிணி நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த சந்திராஷ்டமம் வந்து பாதிக்காதுங்கிறாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன், 8ல் சந்திரன் வர்றபோது புரட்டி எடுத்துவிடும். அவங்க வந்து எது செய்ய நினைச்சாங்களோ செய்ய விடாது. முதல் நாள் வந்து இதெல்லாம் முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க தொழிலில், மறுநாள் அந்த பார்ட்னர் வந்து விலகி போயிடுவார். இப்படிலாம் எவ்வளவோ பேருக்கு என்ன போல நடந்திருக்கு. என்னையா நேற்று வந்து எல்லாம் ஒத்து வந்துச்சு, இன்னைக்கு காலையில் வந்து வேண்டாம்ட்டு போயிட்டாரேம்பாங்க. பெண்ணை வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க பையனுக்கு, மறுநாள் காலையில் அவங்க வந்து எங்களுக்கு இது திருப்தி இல்லைங்க, நாங்கள் வேறு வரன்னு பார்க்குறோம்னு சொல்லி விட்டுருவாங்க. இப்படி திடீர்னு மாற்றம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த சந்திராஷ்டமம். இந்த ராசிக்கு இந்த நட்சத்திரங்களுக்கு நன்மை தரும்னு அவங்க வந்து பஞ்சாங்கத்தில் போட்டிருந்தாலும் கூட அது நன்மை தருமா என்பது இங்கே அனுபவத்தில் தான் உணர முடியும். ஆனால் இதிலிருந்து மீளுவதற்கு என்ன வழி, சந்திராஷ்டமத்தன்னைக்கு என்ன பரிகாரம் செய்தால் சந்திரனுடைய அந்த சந்திராஷ்டம தினத்தை கூட நன்மையாக ஆக்கிக்கொள்ள முடியும் என்பதை பற்றி உங்களுக்கு நாளைய தந்தி தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே, தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சி நிகழ்ச்சியை சொல்லும் நல்ல கருத்திலே நான் சொல்வேன் என்று சொல்லி, இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, வழிபாட்டில் கவனம் செலுத்தி வாழ்க்கையை சீராக்கிக் கொள்ள வேண்டிய நாள். இன்று வளர்ச்சியில் உங்களுக்கு தளர்ச்சி ஏற்படலாம். எது செய்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. சேமித்த பணமெல்லாம் செலவாகிறது என்று கவலைப்படுவீர்கள். தொழில் போட்டிகள் அதிகரிக்கும். இந்த நாள் கவனம் தேவை. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்திற்கு உறுதுணை புரிகின்ற நாள். உள்ள மகிழும் சம்பவம் இல்லத்திலே நடைபெறப் போகிறது. நீங்கள் தேர்ந்தெடுக்கும் களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி உண்டு. சமூகத்தில் பெரிய மனிதர்களின் சந்திப்பால் நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரம் சீராக இருக்கிறது. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கடன் சுமை குறைந்து கவலைகள் தீருகின்ற நாள்.
கல்விக்காக கலைக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் கைகூடும். கைமாற்றாக கொடுத்த தொகை வந்து சேரும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்துக் கொடுப்பார். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் கொஞ்சம் வலுவிழந்து இருப்பதனாலே இன்று நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். அனைத்து விதங்களிலும் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேர அருகில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேலிடத்திலிருந்து நல்ல பொறுப்புகள் கூட வரலாம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு செவ்வாய், சுக்கிரன், புதன் மூன்றும் இணைந்திருந்து புத சுக்கிர யோகம், சுக்கிர மங்கள யோகத்தை கொடுப்பதனாலே இன்று கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். உறவினர்களும் நண்பர்களும் போட்டி போட்டுக்கொண்டு உதவுவார்கள். உடன்பிறப்புகள் வழியே ஒரு ஆதாயம் தரும் தகவல் வரலாம். அது மட்டுமல்ல, கூட பிறந்தவர்கள் இல்லத்திலே நடைபெறும் மங்கள நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தவும் நீங்கள் வருவீர்கள். இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சஞ்சலங்கள் அதிகரிக்கும். சந்தோஷ வாய்ப்புகளை எல்லாம் சந்திக்க இயலாமல் போகிறது என்று கவலைப்படுவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கை ஒரு காலத்தில் ஓங்கி இருந்திருக்கலாம். ஆனால் இன்று பிரச்சனைக்குரியதாக நீங்கள் இருப்பீர்கள். சக பணியாளர்களால் உங்களுக்கு தொல்லைகள் உண்டு. கவனம் தேவை. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திரபலம் மாலை 3:48 வரை 42 வரை உங்கள் ராசிக்குள் இருக்கிறது. 3:42 மதியத்திற்கு மேல் மாலை நேரம் 3:42 மணி வரை சந்திரன் துலாம் ராசியில் சஞ்சரிக்கின்றார். அவரோடு கேது இருக்கின்றார். மனதுக்காரகன் சந்திரனோடு கேது இருந்தால் மனக்கலக்கம் அதிகரிக்கும். வீடு மாறலாமா, இடம் மாறலாமா, தொழில் மாறலாமா என்றெல்லாம் சந்திப்பீர்கள். குழப்பத்தினை எல்லைக்கே செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. நண்பர்களை நம்பி எதுவும் செய்ய இயலாமல் போகலாம். வாடகை கட்டிடத்தில் இருப்பவர்கள் சொந்த வீட்டிற்கு மாறக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு உண்டு என்றாலும் கூட அது நடைபெறுமா என்பது சந்தேகம்தான். நீங்கள் இரட்டித்த சிந்தனையில் இன்று இருப்பீர்கள். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை மேற்கொள்வது நல்லது. மேலும் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். இன்று குருவாரம். குருவை கும்பிடுவதன் மூலம் நற்பலன்களை அடையலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாலை 3:42 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். உங்கள் ராசிக்கு சந்திரன் வருவது நன்மைதான். செவ்வாய் உங்கள் ராசிநாதன். சந்திர மங்கள யோகம் என்ற ஒரு யோகம் உண்டு. எனவே மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ திருமண தடை இருந்தால் அது நடைபெறலாம். பிள்ளைகள் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கிறார்களே என்று நீங்கள் நினைத்தால் அவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் வந்து சேரலாம். எடுத்த முயற்சிகள் கைகூடும். அது மட்டுமல்ல, நூதன பொருட்களின் சேர்க்கையும் உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சஞ்சலங்கள் தீர சனி பகவானை வழிபட வேண்டிய நாள். தனவரவு திருப்தியாக இருந்தாலும் மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். ராசிநாதன் குரு உங்கள் ராசியை பார்க்கின்றார். குருவின் பார்வையும் உங்களுக்கு பலம் கொடுக்க குருவையும் நீங்கள் வழிபட வேண்டும். குரு பார்க்க கோடியின்மை என்றாலும் கூட உங்களுடைய ராசியை கேதுவும் பார்க்கின்றார். கேது பார்க்கின்ற பொழுது ஏற்றமும் இறக்கமும் கலந்த வாழ்க்கை. காலையில் இன்பம், மாலையில் துன்பம். காலையில் வரவு, மாலையில் செலவு என்ற நிலை உருவாகலாம். ஒரு சமமான நிலை உங்களுக்கு அமைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கூடிய விரைவிலே புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று சர்ப்பசாந்தி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு மனக்கலக்கம் அதிகரிக்கும் நாள். பணப்புழக்கம் குறைவாகவே இருக்கும். பம்பரமாக சுழன்று நீங்கள் பணிபுரிந்தாலும் பணிபுரிந்ததற்கு ஏற்ற பாராட்டும் கிடைக்காது, ஆதாயமும் கிடைக்காது. அஷ்டமத்தில் செவ்வாய் அடியெடுத்து வைத்திருக்கின்ற பொழுது உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வதாக சொல்லி கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். எனவே விரயங்கள் கூடும் என்று விழிப்புணர்ச்சி தேவை. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். விஐபிக்களின் ஒத்துழைப்பு உண்டு. சேமித்த பணம் செலவானாலும் மீண்டும் சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக ஊழியர்களின் ஆதரவும் உண்டு. கேட்ட சலுகைகளும் கிடைக்கும். சனி ராசிநாதன் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். மாலை 3:42 வரை சந்திராஷ்டமம். எனவே காலை நேரத்திலும் மதியம் 3:42 வரை நீங்கள் எது செய்தாலும் உங்களுக்கு சிறப்பாக அமையாது. வந்த தகவல்கள் எல்லாம் அதிர்ச்சி தரும் தகவலாக கூட இருக்கலாம். விரயங்கள் கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். நட்பு பகையாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் பாசம் காட்டியவர்களின் வேஷம் கலையுங்கின்ற நாள் என்று கூட சொல்லலாம். பண நெருக்கடி அதிகரிக்கும். கைமாற்று வாங்கும் சூழல் கூட ஒரு சிலருக்கு உண்டு. தொழில் உத்தியோகத்தில் அருகில் இருப்பவர்கள் அனுசரிப்பு குறையலாம். கவனம் தேவை. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.